Hello guys, welcome to the Seesaw Trader. Welcome to the Seesaw Trading channel. இதான் நம்ம சேனல். இல்லாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இதில் தான் நான் ரெகுலராக அப்டேட் பண்ணுவேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து கண்டினியூஸாக லீவ் வந்ததால் விஜயதசமி, சரஸ்வதி பூஜை, அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி இதெல்லாம் வந்ததால் நான் கொஞ்சம் ஹாலிடேஸ்க்கு போயிட்டேன். அதனால் ஒரு 2 days நம்ம வந்து அப்டேட் பண்ண முடியல, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நம்ம லாஸ்ட்டாக வந்து டியூஸ்டேக்கு வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். டியூஸ்டே வந்து நிஃப்டியோட எக்ஸ்பைரின்றனால அன்றைக்கி நம்ம அதுக்கு முன்னாடியே சார்ட் போட்டிருந்தோம். அந்த சார்ட் தான் இது, சென்செக்ஸ் அண்ட் இன்ட்ராடே சார்ட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் கேப் அப்போ கேப் டவுன் ஆச்சு. அதனால் நமக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சேஞ்ச் ஆச்சு. உள்ளே உள்ள அந்த பாயிண்ட் வந்து சேஞ்ச் ஆகாது, ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட். பட் அப்படி இருக்கும்போது ஆப்ஷன் செயின் வந்து கால் சைடுக்கு தான் ஃபேவராக இருந்தது அன்னைக்கு. பட் மார்க்கெட் வந்து புட் சைடில் போயிட்டு இருந்தது. ஸோ அதனால் புட் சைடில் வந்து எனக்கு ஆப்ஷன் செயின் வந்து படிக்க தெரியுன்றனால ஆப்ஷன் செயின் டேட்டாவை படித்து நான் வந்து உடனே இங்கே பாருங்கள் 9:57 என்னோடய ட்ரேடு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அந்த ப்ராஃபிட் தான் இது. இதில் வந்து பையிங் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் இருக்கும் பாருங்கள். புட் சைடில் 30 ரூபாய்க்கு பை பண்ணி 46க்கு சேல் பண்ணிட்டேன். பட் இது வந்து ஒரு சின்ன ஸ்கேல்பிங் தான். இது வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி படி எடுக்கலை, பட் ஆப்ஷன் செயின் டேட்டா அப்சர்வ் பண்ணி நான் எடுத்தது. சரிங்களா? இது எனக்கு தெரியுன்றனால நான் வந்து அந்த லைன்ஸ் எல்லாம் பார்க்க தேவையில்லை எனக்கு. அதாவது இங்கே பாருங்கள், இது வந்து நிஃப்டியோடது 24,600 கால், 24,800 புட்டு. இது வந்து அந்த உள்ள பாயிண்ட்ஸ். பட் வந்து நம்ம கேப் டவுன் ஆனால இங்கே வந்து 24,700 கால் அண்ட் 24,900 புட்டுன்னு மாற்றிருப்பேன். ஸோ அப்பையும் இதே பாயிண்ட் தான் அங்கே இருக்கும். இதை நம்ம ட்ரா பண்ணிக்கணும். இது செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே போகும்போது புட் சைடில் செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வைக்கும்போது கால் சைடில் இந்த செகண்ட் பாயிண்ட்டுக்கும் பிரேக் இவன் பாயிண்ட்டுக்கும் கீழே வந்து கேண்டில் க்ளோஸ் ஆகும். இதை கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கிட்டு நம்ம எந்த சைடு மேலே மூவ் ஆகுதோ அந்த சைடு நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும். அப்படி என்ட்ரி எடுத்து நான் வந்து ஒரு ஸ்கேல்பிங் பண்ணிட்டேன். பிகாஸ் ஆப்ஷன் செயினும் ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட்டும் வேறு வேறு திசை காட்டினால இது ஃபுல் டார்கெட் அச்சீவ் ஆகாது. அதனால் நான் வந்து சின்ன ஸ்கேல்பிங்கில் வெளியே வந்துட்டேன். ஓகே கைஸ். ஸோ இங்கே பாருங்கள், 24,700 கால் அண்ட் 24,900 புட்டுன்னு போட்டிருப்பேன். பட் அன்றைக்கி எக்ஸ்பைரின்றனால நான் ஒரு சின்ன 0 to 0 மாதிரி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், 9:50க்கு மேலே எந்த ட்ரேடும் இல்லை. ஐ டோன்ட் ஸ்டே லாங் இன் புட் சைட் பிகாஸ் ஆப்ஷன் செயின் இஸ் ஃபேவர் டு ப்ரீமியம் டிகே. அதாவது ப்ரீமியம் டிகே தான் மேக்ஸிமம் ஆகும்னு சொல்லி எப்போ 9:50க்கே நான் போட்டாச்சு. ஸோ பாருங்கள், பட் புட் சைடு கொஞ்சம் போச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அன்றைக்கி வந்து ஒரு டான்ஸ் தான் ஆடிட்டு இருந்தது. சரி, ஓகே. பட் அன்றைக்கி டே முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம மண்டேக்கு என்னன்றதை பார்ப்போம். இது பாருங்கள், நம்ம ப்ரீமியம் குரூப் இது. அதில் வந்து அதுக்கு முன்னாடி நம்ம சேட்டிங்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். நம்ம மெம்பர்ஸ் வந்து அவங்களோட டவுட்ஸ்லாம் இதில் ஷேர் பண்ணிகிட்ருப்பாங்க. லைவ் மார்க்கெட்டில் நான் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பேன். இட் மீன்ஸ் சொல்லி கொடுத்துட்ருப்பேன். ஓகே. ஸோ இது வந்து மண்டேக்கான மார்க்கெட். பாருங்கள், மண்டே வந்து 24,800 கால் ஆப்ஷன், 25,000 புட் ஆப்ஷன். இதோட பாயிண்ட்ஸ் தான் இது. நோட் பண்ணிக்கோங்க, நீங்களும் ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் கேப் அப் கேப் டவுன் ஆனால் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். இந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். பட் உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாமே சேம் தான். இதுவும் இப்போ வந்து நம்ம சீசா ட்ரேடர்னால் என்னென்னா, ரெண்டு பக்கமும் இப்போ கால் சைடில் தேர்ட் பாயிண்டில் இருந்தால் புட் சைடில் ஃபஸ்ட் பாயிண்ட் இருக்கும். கால் சைடில் செகண்ட் பாயிண்டில் இருந்தால் புட் சைட்லையும் செகண்ட் பாயிண்டில் தான் இருக்கும். ஸோ இதுதான் அந்த சீசா மாதிரி ப்ளே ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணி கொடுத்துருப்பேன். பட் இன்னமும் ஆப்ஷன் செயின் டேட்டா பிரகாரம் இது வந்து பேலன்ஸ் ஆகலை. அதாவது இங்கே 80,800 கால் ஆப்ஷன், 81,800 புட் ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். பட் ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இங்கே வராது. பிகாஸ் இன்னும் ஆப்ஷன் செயின் டேட்டா வந்து செட்டில் ஆகலை. இன்னமும் இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜ் அந்த மாதிரி தான் இருக்குது. அதாவது என்னென்னா, இங்கே 622 இருக்குன்னா இங்கே சேம் இப்போ 670 இருக்குல்ல, இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே கொடுத்துருக்கேன். பட் இங்கே 622 இருக்கும்போது இந்த சைடில் வந்து 800 இல்லை 400 இருந்துச்சு. இங்கே 1031 இருக்கும்போது இங்கே 950 இல்லை 880 இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ ரெண்டும் மேட்ச் ஆகலை. பட் இப்போ நான் வந்து மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, மண்டே வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சேஞ்ச் ஆனாலும் ஆகலாம். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து ப்ளே பண்ண போகிறோம். இது வந்து லாஸ்ட்டாக ஃப்ரைடேக்கானது. ஃப்ரைடே நம்ம மெம்பர்ஸ் பாருங்கள், ஃபுல்லாக வந்து அன்றைக்கி சைடு வேஸ்ட்டாக இருந்தது. லாஸ்ட்டாக கொஞ்சம் நேரத்தில் ஏறுச்சு. இதெல்லாம் நம்ம வந்து முன்னாடியே போட்டுருவோம். இப்போ இது வந்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன். இதில் என்ன நடந்ததுன்னா, இங்கே பாருங்கள், இதோட ஹை டு லோ வந்து 77 பாயிண்ட் தான் இங்கே வந்து மேலே போயிருக்கு. ஆனால் புட் சைடில் கீழே விழுந்திருக்கனால இதோட ப்ரீமியம் டிகே பாருங்கள், ஹை டு லோ வந்து 123 பாயிண்ட். இதோட காரணம் என்ன? கால் சைடில் ஏறும்போது கம்மியாகவும் புட் சைடு இறங்கும்போது அதிகமாகவும் இருந்ததுக்கான காரணம் வந்து நான் இங்கே வாய்ஸ் மெசேஜில் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு இது புரிஞ்சிருந்தால் ஓகே சிம்பிள் போடுங்கன்னு நான் நிறைய பேர் சொல்லியிருந்தேன். ஸோ இது தெரிஞ்சால் தான் நம்ம அன்றைக்கி என்ட்ரி எடுக்கணுமா வேணாமா, ஸ்கேல்பிங் பண்ணணுமா இல்லை லாங் டார்கெட்டுக்கு ஹோல்ட் பண்ணணுமா அப்படின்றது தெரியும். சேம் சென்செக்ஸ்லேயும் பாருங்கள், இங்கே 292 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்குது லோ டு ஹை. இதே ஹை டு லோ வந்து பாருங்கள், புட் சைடில் 400 பாயிண்ட்ஸ், கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கா. ஸோ
இறங்குனா எவ்வளோ இறங்கும், இறங்குறது அதிகமாக இருக்குமா இல்லை ஏறுறது அதிகமாக இருக்குமான்றது கூட நம்ம ஆப்ஷன் செயின் டேட்டாலே முன்கூட்டியே நடந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து சீக்ரெட்ஸு, ஒவ்வொரு சீக்ரெட்ஸாக நான் ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ நம்ம ப்ரீமியம் குரூப்பில் இல்லாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நான் வெறும் இந்த ஆப்ஷன் சார்ட்டும் அண்ட் ஆப்ஷன் செயின் டேட்டா மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பேன். இதை தவிர்த்து வேறு எதுவுமே இருக்காது. ஸோ இது வந்து நம்ம ப்ரீமியம் குரூப்பு. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த சார்ட் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா, இந்த சார்ட்டு, ஆப்ஷன் செயின் டேட்டா, இதை தவிர்த்து வேறு எதுவுமே இண்டிகேட்டர்ஸ், இண்டெக்ஸ், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அண்ட் மார்க்கெட் வந்து அன்றைக்கி சைட்வேஸ் போக போதா இல்லை ட்ரெண்டிங் நடக்க போதான்றது 9, 20, 25க்கே அன்றைக்கி சொல்லிடுவேன். ஸோ நம்ம எந்த டைரெக்ஷனில் உட்காரணுன்றது கிளியர் ஆயிரும். தென் அன்றைக்கி ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இல்லை சைட்வேஸ் மார்க்கெட்டான்றதும் கிளியர் ஆயிரும். இதுக்கப்புறம் என்ன, ப்ராஃபிட் பண்ணுறது ஈஸி தானே. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ நம்ம சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இல்லாதவங்க பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். தேங்க்யூ.